ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு என்னடா இது சரின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் கிளம்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் காரில் இவங்க கிளம்பி வர நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுமையாக போங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படியே கார்லேயே ட்ராவல் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் எபிசோட முடிச்சிட்டாங்களே யா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துகிட்டே இருக்காங்க. வந்துகிட்டே இருக்கும்போது அதாவது கார் ட்ராவல் ஒத்துக்கலைங்க. அதனால் நம்ம கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா வாமிட் பண்ணுறாங்க. வாமிட் பண்ணுறதை பார்த்தோன்னே எல்லாரும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா அக்கான்னு சொல்கிறாங்க. வாமிட் எடுத்ததுக்கு புளிப்பாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எல்லாரும் யோசிப்பாங்கங்க. அதுக்கப்புறம் மாங்காவை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ டெமிட் ஆகிற, என்ன விஷயம், பேபி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் வாய்ப்பே இல்லை, அதுக்கெலாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதானே பார்த்தேன், நீ எதுவும் மாறுறதாவது லைஃப்பில் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த அட்வைஸ் உனக்கும் கொடுக்கலாமா அப்படின்ட்டு இவங்களும் அந்த அட்வைஸை கொடுத்துறாங்க. என்ன அக்காவும் தங்கச்சும் குசு குசு, அங்கிள் நான் குசு குசு இல்லை இவ தான் அப்படின்றாங்க. அது அடப்பாவிகளா, இப்பெல்லாம் சொல்லாதீங்க, கம்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பி வராங்க. கிளம்பி காரில் வந்துட்டு இருக்கும்போது ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபன்னாக பேசினது மட்டும் இல்லைங்க, குமரனை வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு பாட்டு பாடுறேன் எல்லாரும் கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, எதுக்குங்க எஃப்எம் ரேடியோலாம், நான் பாடுறதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை அவுத்து விட்டாங்க பாருங்க. இப்போ நான் வண்டி ஓட்டணுமா வேணாமா, ஆக்சிடென்ட் ஆகிடும், ஒழுங்காக வண்டி ஆஃப் பண்ணு, உன் வாய் ஆஃப் பண்ணு அப்படின்ட்டாங்க. அடப்பாவி மக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்து, என்னோட பாட்டை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இசைமலையில் நினைய தயாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் ஐயோ வேணாம் சாமி, நான் கார்லேருந்து குதிச்சிருவேன் அப்படின்றாங்க. சூசைட் அட்டன்லாம் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அடப்பாவி மக்கா, சரி பரவாயில்ல விடுங்க, என் பாட்டோட அருமை உங்களுக்குலாம் தெரியலன்ட்டு அவங்க மனசில் நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா குமரனை பற்றி கேட்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டாங்க. வண்டி ஓட்ட இவருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு கங்கா இலக்காரமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கும் ஒருத்தர் ஆளை பார்த்து எடை போடாதீங்கம்மா, அவங்களுக்கும் பல திறமைகள் இருக்கும், கண்டிப்பாக வெளியே வரும். அதுவும் வைஃபே அப்படின்னு நினைக்கலாமா, அது ரொம்ப தப்புமோ, வாயில் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க வந்து போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா யார் வண்டி எடுக்கிறா, நம்ம குமரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்